இங்கு எல்லா மாதமும் ஏதாவது விசேஷம் நடந்து கொண்டிருக்கும். சித்திரை மாதம் சித்திரை விஷு இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும். வைகாசி விசாகமும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும். அதேபோல் ஆனி உத்தரம் அன்றும் இங்கு சுவாமிக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியும் கிருஷ்ண ஜெயந்தியும் சிறப்பாக கொண்டாடப்படும். புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகளும் இங்கு சாஸ்தா வழிபாடு சிறப்பாக நடைபெறும். மற்ற திருக்கோயிலில் விஷ்ணுவுக்கு வழிபாடு நடத்துவது போல் இத்திருக்கோயிலின் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் சாஸ்தாவிற்கு வழிபாடு நடைபெறும். ஐப்பசி மாதம் 6 நாள் கந்தசஷ்டி விழா அன்று பக்தர்கள் விரதமின்றி இங்கு பாலசுப்பிரமணியனுக்கு அபிஷேகம் செய்வதை காணலாம். கார்த்திகை 1 மார்கழி 41 வரை மண்டல பூஜை தினமும் சாயங்காலம் நடைபெறும். தை மாதம் பொங்கலும், மாசி மாதம் இங்கு காவடி திருச்செந்தூருக்கு காவடி கட்டு இங்கேருந்து காவடியை எடுத்து செல்லப்படும். பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்துக்கு இங்கு திருவிழாவாக வினைப்படும். அன்று இரவு 12 மணிக்கு சுவாமி எழுந்திருப்பு உண்டு. எல்லா தெருவிலும் சென்று திக்பலி கொடுப்பதாக ஐதீகம். சித்தூரில் எவ்வாறு பங்குனி உத்திரம் இரவு வன்னிக்குத்து இருக்கிறதோ அதுபோல் இங்கு இரவு சுவாமி எல்லா வீதிகளுக்கும் சென்று திசை பலி கொடுப்பார்கள்.